குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு வந்து அஹ், வகுப்பு வந்து நார்மல் கிளாஸ் கிடையாது, கிரிட்டிக்கல் திங்கிங் தான். அப்படிதானே? ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா தமிழ் என்னது? தமிழ்ல நான் எழுதியிருக்கேன் பாருங்க, திறனாய்வு சிந்தனை. திறனாய்வு சிந்தனைனா என்ன? அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதை சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு சில டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம், சில அனிமேஷன்ஸ் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் லைன் நம்ம பார்த்து போனோம். மோட்டிவேஷன் லைன் இந்த புக்குக்கு சம்மந்தப்பட்டது இல்ல, அந்த டாபிக் சம்மந்தப்பட்டது இல்ல, சம்மந்தப்படாதது இல்லைன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? இது வந்து கண்டிப்பா சம்மந்தப்பட்டதுதான். எப்படி சம்மந்தப்பட்டது? இந்த பிக்சர்ல நீங்களே பாருங்க, என்ன தெரியுது இதுல? இதுல என்ன தெரியுது? யாரோ ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்றாங்க, அப்படிதானே? எஸ், குட், கரெக்ட். இத நீங்க நிறைய படத்துல பார்த்திருக்கலாம், சீரியல்ல பார்த்திருக்கலாம், நேர்ல கூட சில பேர் பார்த்திருக்கலாம், அப்படிதானே? இதுக்கு பின்னாடி சயின்ஸ் தான் இருக்கு. ஸோ எவரி க்ளூ டெல்ஸ் a ஸ்டோரி. சயின்ஸ் ரிவீல்ஸ் த ட்ரூத். அடுதானே? படத்துல நீங்க பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு க்ளூவா தேடி போவாங்க. ஒரு தடவை கை, விரல் ரேகை, முடி, இந்த மாதிரி சம்திங் சம்திங் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அது அடுத்த ஒரு ஸ்டோரி சொல்லும், இது இதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லும். அத உடனே அந்த மனுஷங்க உடனே இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல, யார் அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணும்? சயின்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ப்ராப்பரான டெஸ்டிங் மெத்தட்லாம் இருக்கு. அந்த டெஸ்டிங் மெத்தட்ல கொடுத்து தான் நம்ம வந்து ஓகே இந்த டிஎன்ஏ செக் பண்றதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அப்போ அதுதான் உண்மையே கத்துக் கொடுக்கும். எது? சயின்ஸ் தான் உண்மையே சொல்லும். மனுஷங்க உண்மையை சொல்ல முடியாது, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. கரெக்டா? ஸோ டுடே சயின்டிஸ்ட் டோன்ட் ஜஸ்ட் ரீட் புக்ஸ், தே ரீட் த வேர்ல்ட் அரௌண்ட் தம். இப்போதைக்கு சயின்டிஸ்ட் ரெண்டு புக்கை படிச்சா நம்ம சயின்டிஸ்ட் ஆகிறோமா? இல்ல, நீங்க உலகத்தை பத்தி படிக்கணும், உலகத்தை வாட்ச் பண்ணணும். அப்படின்னா ஸோ வி டோன்ட் மெமரிஸ், வி அப்சர்வ், வி கொஸ்டின், வி கனெக்ட் த டாட்ஸ். அப்படிதானே? இப்போ ஹவு சயின்டிஸ்ட் சால்வ் மிஸ்டரிஸ் டுடே. இன்னைக்கு உள்ள சயின்டிஸ்ட்லாம் எப்படி ஒரு மிஸ்டரிஸ நம்மளுக்கு தெரியும், அடுத்தானே ஒரு புதிரான விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பார்த்தோன்னே நடந்ததெல்லாம் அப்படியே திரையில வந்துருமா? இல்ல, சில பேட்டர்ன்ஸ், சில மெத்தட்ஸ் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன்ஸ் பண்றாங்க. நாட் லக், லாஜிக். எதுவுமே லக் அவங்களுக்கு துணை புரியாது. லாஜிக்கலா திங்க் பண்ணணும். ஹைடன் மூவ்மெண்ட்ஸை வாட்ச் பண்றாங்க. டிஎன்ஏ எவிடன்ஸ் அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமானது, அதை வச்சுதான் எல்லாத்தையும் சொல்ல முடியுது. ஸோ நிறைய இதை நம்ம கண்டுபிடிக்கிறாங்க, லிங்க் பண்றாங்க. ஒரு இடத்துல ஒரு இது கிடைக்கும், இன்னொரு இடத்துல ஒரு இது கிடைக்கும்னா அதை லிங்க் பண்றாங்க, எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியல் சயின்டிஸ்ட் ஆர் நாட் born வித் ஆன்சர், தே ஆர் born வித் கியூரியாசிட்டி. நீங்க வந்து நான் அறிவாளியே பிறக்கலையா, இல்லைன்னா எங்க வீட்டில் அறிவாளியா நான் வந்து ஒரு ஃபேமிலியில பிறக்கல அப்படின்னு நிறைய பேர் நினைக்க கூடாது. நாம ஆர்வமா இருக்கோமா, நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டுறாங்களா, அப்படிதான் நினைக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா என்ன பணக்காரங்களா, அப்ப நான் மட்டும் எப்படி பணக்காரன் இருப்பேன் அப்படிம்பாங்க. இல்ல எங்க அப்பா வந்து நல்ல கல்வி கத்தவங்களா, நான் மட்டும் எப்படி இந்த அளவுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி குறை சொல்றது நம்ம பார்த்துக்கோம் டே டு லைஃப். நீங்களே மேபி மற்றவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க, அப்படி சொல்லக்கூடாது. அவங்க அப்படி இருக்காங்கக்காண்டி நம்ம இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அவங்களோட சுச்சுவேஷன் வேற. அவங்க இவ்வளவு தூரம் நம்ம படிக்க வச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுமாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும்னா பிறந்த உடனே சயின்டிஸ்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு சயின்டிஸ்டா மாறலாம். ஸோ அதுக்கு நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா? மற்றவங்க என்ன மிஸ் பண்றாங்க அது நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அப்சர்வ், கொஸ்டின், திங்க், கனெக்ட். ஸோ அப்சர்வ் பண்ணுங்க, கொஸ்டின் கேளுங்க, கனெக்ட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, அண்ட் டிஸ்கவர் பண்ணுங்க. திங்க் லைக் எ சயின்டிஸ்ட், சால்வ் லைக் எ டிடெக்டிவ், க்ரோ லைக் எ திங்கர். கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? பட் இந்த திறனாய்வு சோதனையை இன்னும் கொஞ்சம் நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா அந்த திறனாய் சோதனைன்னு சிந்தனைன்னு திறனாய் சிந்தனைனா என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில் தெரியணும். தமிழ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தை உண்டு, நுண் சிந்தனைம்பாங்க, நுண்ணறிவு சிந்தனை இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு தகவலை யாராவது சொன்னாங்க அப்படின்னு நம்பக்கூடாது உடனே, இப்படிதான்ப்பா அப்படின்னு நம்பக்கூடாது. அதோட உண்மை தன்மையை ஆராயணும், பகுத்தறிவோட சிந்திச்சு முடிவெடுக்கணும்.
அதுல சில காம்பனன்ட்ஸ் இருக்கு. கீ ஃபேக்ட்ஸ், கீ காம்பனன்ட்ஸ் இருக்கு. கேள்வி கேட்கணும், கொஸ்டினிங். ஒரு விஷயம் நடந்துன்னு சொன்னாங்கன்னா ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதனால் நடந்தது. அதாவது இந்த இடத்துல நான் சொல்லணும், சும்மா ஊர் கதைகளை பேசுறதுல இதை கேட்கக்கூடாது. பக்கத்து வீட்டுல என்ன நடந்திருக்கு, பக்கத்து வீட்டுல என்ன, அந்த ஏன், எதற்கு, எப்பவுமே நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு கேட்கறது இல்லை. இது நான் சொல்றது சயின்டிபிக் ரீதியான, நம்மளுடைய அறிவுக்கு ரீதியானதை கேட்கணும். நிறைய பேர்ட்ட பார்ப்போம் அப்படிதானே, அவங்களுடைய பக்கத்து வீட்டுல நடக்கிற கதை இதுதான் அவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஊருக்குள்ள நடக்கிற கதை, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நடக்கிற கதை, அது தேவையில்லை. வாழ்க்கைக்கு எந்தவித முன்னேற்றம் தராது அது. தகவல் சேகரிப்பு, டேட்டா கேதரிங். ஒரு வதந்தி வந்ததுன்னா அந்த வதந்தி அப்படி நம்பாம உண்மையான ஆதாரங்களை சேகரிக்கணும். பகுப்பாயணும், அனலிஸ். கிடைத்த தகவலை சாதக பாதக அம்சங்களை நீங்க பிரித்து ஆராய வேண்டும். சுயசார்பின்மை, அப்ஜெக்டிவிட்டி. நீங்க ஒரு இதை கண்காணிக்கீங்க, ஒரு இதை அனலைஸ் பண்றீங்க, ஆராய்ச்சி பண்றீங்கன்னா அதுல உங்களோட சொந்த விருப்பு வெறுப்புகளை நீங்க வைக்க கூடாது. எனக்கு இதுதான் பிடிக்கும், அதனால நான் இப்படிதான் திங்க் பண்ணுவேன், அதனால எனக்கு இப்படிதான் வரணும்னு வைக்க கூடாது. நடுநிலையாக இருந்து சிந்திப்பது. ஏன் இந்த திறன்லாம் முக்கியம்? எதுக்கு நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம்? ஏன் வாரம் வாரம் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்? சொல்லுங்க. ஏதோ சயின்ஸோ, மேக்ஸோ, இங்கிலீஷோ நம்ம எடுக்கிறத ஏன் நம்ம கிரிட்டிக் திங்கிங் ஒரு ஒரு நாள் எடுக்கிறோம்? யாராவது சொல்லுங்க. வாரம் வாரம் நீங்க எடுக்கிறீங்க, அதனால நாங்க உட்காரணும் அப்படின்னு சொல்றீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இதனால இந்த கிளாஸ். ஏன்னா நான் அதான் சொல்லுவேன், நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு தெரியும். நம்ம வாழ்க்கையோட நம்ம ஒவ்வொரு செயல்களும் பர்பஸ். நான் இது பண்றேன்னா இந்த பர்பஸ். உதாரணத்துக்கு, நான் ஒரு இங்கிலீஷ் புக்கு படிக்கிறேன். பர்பஸ் என்ன? மத்தவன் பார்த்து பெருமை பண்ணுவான் இல்ல, எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ், எனக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கூடணும்னு சொல்லிட்டு ஆஹ், நான் வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன். ஒரு வாக்கிங்கோ இல்லைன்னா ஏதோ சம்திங் பண்றேன். இன்னொருத்தன் பார்ப்பான், என்னப்பா அவன் ஜாலியா இருக்கான், நடந்து போறான் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்க அப்படி நினைச்சு போட்டோம். நமக்கு அது ஒரு ஹெல்த்தி. அப்ப அதோட பர்பஸ் அதுதான். டிவி பார்க்க கூடாதா சார்? பார்க்கலாம். அதோட பர்பஸ் என்ன? உங்களோட ஹாப்பினஸ் ஒரு அரை மணி நேரம் தருதா, அப்போ பார்க்கலாம். பட் அதுவே வாழ்க்கை போலாம். ஸ்போர்ட்ஸ் அதுவே வாழ்க்கை போலாம் உட்கார்ந்து பார்க்கறத நம்ம கூடாது. விளையாட போறீங்களா, விளையாடுங்க. ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் விளையாடுங்க. பர்பஸ் அதுதான். அப்போ இந்த திறன் ஏன் முக்கியம்? இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, சரியான முடிவு எடுக்கணும். உணர்ச்சி வசப்படாம லாஜிக்கலா சிந்திச்சு சிறந்த முடிவுகளை நீங்க எடுக்கணும். வதந்தி செய்திகள், போலி செய்திகளை நம்பக்கூடாது. சமூக ஊடகம்லாம் இப்ப நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா கண்டமேனிக்கு ஒரு ஃபேக் நியூஸா தான் வந்துட்டு இருக்கு. எது உண்மை, எது பொய், யார் சொன்னா, யார் சொன்னான்னு தெரியல. சும்மா ஒரு பெரிய ஆட்களோட போட்டோ போட்டு அவங்க சொன்னதா போட்டிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நியூஸ் சேனலே இப்போ தப்பா தான் பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ அது நீங்க அப்படி இருக்கக்கூடாது. பத்தோட பயணம்னா இருக்கக்கூடாது. பிரச்சனைகளுக்கு தீர்வு. சிக்கலான வேலையை, அந்த வேலை சூழல், அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு புதிய வழிகளை நீங்க தீர்வு காண உங்களுக்கு வேணும். இந்த திறன் வேணும். அப்போ இதை எப்படி வளர்த்துக்கொள்ளலாம்? ஹவு டு டெவலப் இட்? எப்போதும் யார் சொன்னது, இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்க பழகுங்கள். ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் இருக்கிறது போல மாற்று கருத்துக்களையும், ஆல்டர்னேட்டிவ் வியூ பாயிண்ட்ஸும் காது கொடுத்து கேளுங்க. நான் சொன்னதான் சரி, நான் பண்றதான் கரெக்ட் அப்படி நினைக்க கூடாது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் எனக்கு ஒரு ஆள் பிடிக்கும், இல்ல எனக்கு ஒரு 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 சார்பா நான் இருக்கிறேன் அப்படின்னா அது மட்டுமே கரெக்ட், அது மட்டுமே சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது. மற்றவங்களையும் கேட்கணும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவசரப்பட்டு உடனடியா எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இதெல்லாம் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் படிக்கீங்களா, இதோட பர்பஸ். ஸோ இப்போ வார வாரம் படிக்கிற கிளாஸோட பர்பஸ் என்ன? உங்களை அறியாமே இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை நீங்க வளர்க்குறீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதே எனர்ஜில நாம இப்போ அனிமேஷன்ஸ் நம்ம போக போறோம். ஸோ அனிமேஷன்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இந்த அனிமேஷன்ஸ்ல நீங்க பார்க்கலாம். என்னன்னா, லென்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு பாருங்க. லென்ஸு, மிரர், இதை பத்தி நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு இது நார்மல் கிளாஸ் கிடையாது. நார்மலா புக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கை, நம்ம அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் புக்கை வச்சு படிக்க போறது இல்லை. நீங்களாம் ஒரு பிரில்லியன்ட் டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைச்சு பேசுறேன். ஓகேவா? வி ஆர் நாட் ஹியர் டு மெமரைஸ் ஃபார்முலாஸ் ஆர் டெஃபினேஷன் டுடே. இன்னைக்கு நாம எல்லாமே சேர்ந்து ஒரு டிடெக்டிவ் கேம் மாதிரி விளையாட போறோம். ஒரு கிரிட்டிக்கல் திங்கர் அல்லது ஒரு சயின்டிஸ்ட் சாதாரண மனுஷங்க
பார்க்காத சில விஷயங்களை, சில மறைமுகமான விஷயங்களை, ஹைடன் வேரியபிள்ஸ் ரோட்லையும் அவங்க வீட்டு கிச்சன்லையும் பார்ப்பாங்க. நீங்க படத்திலே பார்ப்பீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆள் தள்ளி இருந்தா அதை பார்ப்பாங்க, ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்ப்பாங்க, ஒரு போர்டை பார்ப்பாங்க, ஒரு தெருவை பார்ப்பாங்க. அவங்க மட்டும் அந்த வித்தியாசமான, நம்ம சாதாரணமா ஆட்கள் பார்க்கவே மாட்டோம், அவங்க மட்டும் வித்தியாசமா பார்ப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சில ரகசியங்களை நம்ம உடைக்க போறோம். சரியா? ஒவ்வொரு டாபிக்லையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறேன். அதை வச்சு உங்களுக்கு சில ட்ரிக்கான கொஸ்டின்ஸ் தருவேன். லெட் சி யார் இன்னைக்கு அதிக பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி மாஸ்டர் டிடெக்டிவ் அப்படி மெடல் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ நீங்களாம் ரெடியா இருந்தீங்கன்னா சேட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, இல்ல மைக்கை ஆன் பண்ணி கூட எஸ்ன்னு சொல்லலாம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? போலாமா கிளாஸுக்கு? ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்சஸ் அண்ட் த மேஜிக் ஃபிளிப்பிங் பாயிண்ட். அதாவது இந்த அனிமேஷன்ல நான் ஜாமெட்ரிக் ஆப்டிக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுல அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் மிரர் இருக்கும். நான் வந்து லென்ஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்னப்பா வந்தது பாருங்க. என்ன வந்திருக்கு? ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபைல் கேஸை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பென்சில் இருக்கா? நடுவில் ஒரு கிளாஸ் லென்ஸ் இருக்கா? சரி, அந்த பக்கம் பாருங்க. இந்த இமேஜ் பென்சில் நேரா இருக்கா இல்ல தலைகீழா இருக்கா? நேரா இருக்கா இல்ல தலைகீழா இருக்கா? நீங்க நல்லா பார்த்தே சொல்லலாம். நேரா இருக்கா தலைகீழா இருக்கா? எஸ், தலைகீழா இருக்கு. அப் சைட் டவுன் இருக்கு. தலைகீழா தொங்குது. கரெக்டா? வெரி குட். இப்போ ஒரு மேஜிக் நடக்க போகுது. என்னது? நான் இந்த பென்சிலை லென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல கொண்டு போறேன். பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. சரி, நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும். அதாவது என்ன நடக்கும்னா, இந்த பென்சில், இந்த இமேஜ் இந்த இருக்கலாம், இது இந்த இடத்துல இருக்குமா, பெருசா ஆகுமா, சின்னதா ஆகுமா, இது முன்னாடி வருமா, பின்னாடி போகுமா அப்படின்னு எல்லாமே நீங்க திங்கிங் பண்ண போறீங்க. நான் திங்க் பண்ண போறதுல, நான் காட்ட போறது கிடையாது. யோசிச்சு பாருங்க என்ன வரும். நான் உங்களுக்கு வந்து அஹ், ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். நீங்க ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க. தப்போ ரைட்டோ ப்ரெடிக்ட் பண்ணுங்க. பட் நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். நான் சைலண்ட் ஆயிடுறேன். நீங்க சொல்லுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. சரியா? ஓகே, என்ன சொல்லிருக்கீங்க? நான் டைம் கொடுத்தேன் உங்களுக்கு, 10 செகண்ட்ஸ் கொடுத்தேன். அதில் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய இமேஜ் தலைகளாவே இருக்குமா இல்ல நேரா மாறுமா அப்படின்னு கேட்டேன். சும்மா கெஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். சில பேரு நேராவே இருக்கும் சாருங்க. சில பேர் தலைகளாவே இருக்கும் சாருங்க, பெருசா இருக்கும், முன்னாடி வரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கேட்ட ஒரே ஒரு கேஸ் தான். அதாவது இந்த பென்சிலை முன்னாடி கொண்டு வரேன். ஏன்னா இதை பின்னாடி கொண்டு வந்தா கேஸ் மாறும், அப்படிதானே? வெரி குட். நான் முன்னாடி கொண்டு வந்தா தான் கேட்டேன். குட். பார்க்கலாமா? சரி, இப்ப பாருங்க. எஸ், பாத்தீங்களா என்ன நடந்திருக்கு? பாத்தீங்களா? வெரி குட். நான் பென்சிலை லென்ஸுக்கு பக்கத்துல கொண்டு போனேன். என்ன நடந்தது இப்ப சொல்லுங்க பாப்போம்.
இப்ப சொல்லுங்க. பென்சில லென்ஸ் பக்கத்துல கொண்டு வந்தா என்ன நடந்தது? ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டின பிறகு பென்சிலு அந்த குறிப்பிட்ட இடத்த நான் இன்னும் தாண்ட போறேன். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பென்சில் வந்து தலையிலாத இருந்துச்சு. ஆனா பெருசா மாறுச்சு. அப்படிதானே? பெருசா மாறுச்சா? இப்ப பாருங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டாறேன். நீங்களே பாருங்க. இப்ப பாருங்க எப்படி மேஜிக் தெரிஞ்சு வச்சா? ஒரு குறிப்பிட்ட இடத்த இப்ப தாண்டினேன். இப்போ அந்த பென்சில் நேரா மாறுச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா மாறுச்சு. புரியுதா? அப்போ நீங்க சொன்னதுல கரெக்ட் தான். பென்சில நான் வந்து அந்த இமேஜுக்கு லென்ஸுக்கு முன்னாடி கொண்டு வரேன். கொண்டு வந்தா அதே மாதிரி இல்ல. தலைகளாவும் இல்ல. கொஞ்ச நேரம் தான் தலையினாரு. கொஞ்சம் தூரத்துல போன பாரு திரும்பி இந்த சைடு வந்துட்டாரு. இந்த சைடு பெருசா வந்துட்டாரு. சரியா? இது நம்ம நார்மல் கிளாஸ்ல நம்ம லென்ஸ் சம்பந்தப்பட்ட படிக்கலாம். பட் அது நம்ம மட்டும் படிக்க போறது கிடையாது. அடுத்த கிரிட்டிக்கல் திங்கிங் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. கிரிட்டிக்கல் திங்கிங் இங்க தான் ஸ்டார்ட் ஆக போகுது. தூரமா இருக்கும்போது தலைகீழா விழுது. தூரமா இருக்கும்போது தலைகீழா விழுது. பாத்தீங்களா? அதான் நீங்களே பாத்தீங்களே. தலைகீழா விழுது. பக்கத்துல வந்தா நேரா மாறுது. அப்ப நடுவுல ஏதோ ஒரு பாயிண்ட தாண்டும் போது தானே இந்த மேட்ச் நடக்குது. நடுவுல ஏதோ ஒரு பாயிண்ட தாண்டும் போது தானே இந்த மேட்ச் நடக்குது. எஸ். இந்த பாயிண்ட் இப்ப நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மஞ்சள் கலர் புள்ளிய தாண்டின உடனே தான் எல்லாம் தாண்டுது பாருங்க. இந்த பாருங்க. இந்த லைனை மட்டும் பாருங்க. பாத்தீங்களா? மஞ்சள் கலர் புள்ளி தாண்டின உடனே கோடு பின்னாடி வந்துடும். எஸ். கரெக்ட். சோ ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலர் புள்ளி எஃப் பார்த்திருப்பீங்க. தட் இஸ் ஃபோக்கல் பாயிண்ட். தட் இஸ் குவிய புள்ளி. லைட் கதிர்கள் எல்லாருமே அந்த புள்ளி வழியா கிராஸ் ஆகி போறதுனால தான் இமேஜ் ஃபிளிப் ஆகுது. உங்களுக்கு மாறி வருது. புரியுதா? லைட் கதிர்கள் எல்லாமே அந்த புள்ளி வழியா கிராஸ் ஆகி போறதுனால தான் இமேஜ் ஃபிளிப் ஆகுது. இஸ் இட் கிளியர்? இதுல எதுவும் டவுட் இருக்கா? பாருங்க. அன்மியூட்ஸா? இல்ல எனக்கு நான் மியூட்ல தான் இருக்கேன். சாரி, அன்மியூட்ல தான் இருக்கேன் ஆல்ரெடி. என்னோட வாய்ஸ் கேட்கா? இல்ல அப்பப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட ஆன்சர் கேட்கன்னு நான் அன்மியூட் பண்ணிப்பேன். அதுவும் பண்ணல. இப்போ ஒரே தடவை பண்ணியிருக்கேன். மொத்தமே சவுண்ட் கேட்கலன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்னோட மைக் டெஸ்டிங்கை பார்த்தா எஸ் கேட்குது. செக் பண்ணுங்க யுவர் சைட் ஆல்சோ. ஓகே. ஓகேவா? ரைட். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் நம்புறேன். இப்போ இந்த நாலேஜை வச்சு நாம ஒரு கிராஸ் செக் பண்ண போறோம். ஒரு கிராஸ் செக் பண்ண போறோம். புரியுதா? அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொன்னு இதை ஓபன் பண்ண போறேன். இதுதான். சரியா? இதுல இப்போ படிச்சதை நம்ம லேசா ஒரு டிஸ்கஸ் பண்ண போறோம். யூ லுக் த்ரூ த கான்வெக்ஸ் magnifying glass at a small and it looks huge and upright. If you slowly back away from the ant, what will happen to the image? ஒரு குட்டி எறும்ப பூத கண்ணாடி வழியா பார்க்கும்போது அது பெருசாகவும் நேராகவும் தெரிகிறது. நீங்கள் மெதுவாக கண்ணாடியை தூரமாக்கினால் அந்த பிம்பம் என்ன ஆகும்?
இதை தான் நம்ம அங்க கொடுத்தோம். அங்க பென்சில் வச்சோம், இங்க இதை வச்சு சொல்றோம். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த 3 ஆப்ஷன் படிச்சுக்கோங்க. இட் ஸ்டேட்ஸ் அப்ரைட் ஃபார்வர்ட், எப்போதுமே நேரா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட புள்ளி தாண்டும் போது திடீர்னு தலைகளா மாறும். இட் டிசப்பேன்றது தின்னியர், அது காற்றில் காணாம போயிடும். யோசிச்சு பாருங்க. ஆன்சர் வந்துட்டா? குட். ஸோ ஆன்சர் வந்து இப்பதான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட புள்ளியை தாண்டும் போது திடீர்னு தலைகளா மாறும். வெரி குட், ஆன்சர் கரெக்ட். பாத்தீங்களா? கரெக்ட். என்ன நான் அதுக்கு நோட்ஸ் எழுதியிருக்கேன். The transition happens exactly at the focal point F. Inside F, it is virtual, upright. Outside F, it becomes a real inverted image. இதை தான் நான் வந்து உங்களுக்கு, அதாவது புக்கில் உள்ள லைன் மாதிரி நான் நீங்கள் புக்கில் உள்ள சொல்லித் தராம உங்களுக்கு நான் குறிப்பிட்ட புள்ளி தலையில தெரியும் அப்படின்னு உங்களுக்கு கதை மாதிரி சொல்லி கொடுத்தேன். இந்த மாற்றம் சரியாக ஃபோக்கல் பாயிண்டில் நடக்கும், அதற்குள் நேராகவும் அதை தாண்டினால் தலையிலும் மாறும். அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படிதானே? ஒரு எறும்போ பென்சிலோ அது முக்கியம் இல்லை, நீங்க பார்க்கும் போது தலைகீழா தெரியுது, ஒரு குறிப்பிட்ட புள்ளியை தாண்டும் போது தலைகீழா தெரியுது, நீங்க பாத்தீங்க. நெக்ஸ்ட் கேள்வி, அடுத்த கேள்வி. If we melt a thin glass lens and remodel into the very thick, highly curved lens, how does its focal length change? ஒரு மெல்லிய லென்ஸை உருக்கி நன்றாக குண்டான தடிமனான லென்ஸாக மாற்றினால் அதன் குவிய தூரம் என்ன ஆகும், எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஒரு திக்கான ஹைலி கர்வ்டு லென்ஸா மாத்த போறேன். ஒரு மெல்லிய லென்ஸ் எடுத்து, தின் லென்ஸ் எடுத்து குண்டான திக்கான ஹைலி கர்வ்டு லென்ஸா மாத்த போறேன். அப்ப அதோடைய வளைக்கும் சக்தி, பெண்டிங் பவர் என்ன ஆகும், கம்மியாகுமா கூடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த மஞ்ச புள்ளி நம்ம பார்த்தோம்னா எஃப், அது லென்ஸ் பக்கத்துல வருமா இல்ல தூரமா போகுமா, இதான் கொஸ்டின். சரியா? யோசிச்சு பாருங்க. ஒரு கண்ணாடி குண்டானா அதோட வளைக்கும் சக்தி அதிகமாகுமா குறையுமா? கண்ணாடி குண்டானா அதோட வளைக்கும் சக்தி அதிகமாகுமா குறையுமா? எஸ். கண்ணாடி குண்டானா அதோடைய, அதாவது குண்டானா நம்ம இது இந்த இடத்துல திக்கானான்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? உங்களுக்கு புரியற லாங்குவேஜ் சொல்றேன். திக்கானா, தடிமனானா, அப்படி அதோட வளைக்கும் சக்தி, பெண்டிங் பவர் அதிகமாயிடும். அதனால அது லைட்டா சீக்கிரமாவே வளைச்சு ஃபோக்கல் பாயிண்ட பக்கத்திலே இழுத்து வச்சுக்கணும். ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த். ஸோ ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்னு வருதா இங்க? இட் பிகாம் ஷார்ட்டர் பிகாஸ் திக் லென்ஸ் பெண்ட்ஸ் லைட் ஃபாஸ்டர் அண்ட் க்ளோசர். எஸ், கரெக்ட். இதுல அந்த நோட்ஸ் பாருங்க. லென்ஸ் குண்டாகும் போது அதன் அழைக்கும் சக்தி அதிகமாகி ஃபோக்கல் பாயிண்ட் பக்கத்தில் இழுத்து விடும். திக்கர் lenses have higher curvature and stronger bending power, pulling the focal point closer. இது புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். மூணாவது போமா? இல்ல எல்லா பாயிண்டனும் வந்து சார் எனக்கு எல்லாமே தெரியல அப்படின்னு நீங்க கவலைப்படாமனா, இது எல்லாமே லேர்னிங் தான். நீங்க இப்பதான் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஆனா அடுத்த தடவை ஏதோ எக்ஸாம் கேட்டா கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கான ஒரு 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 இதுதான் உங்களுக்கு பிராக்டிஸ் தான். சரியா? அதனால வந்து இல்ல ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி நம்ம மாத்தி சொல்றீங்க, தப்பே கிடையாது, சொல்லுங்க. ஓகே? நீங்க எப்படி சிந்திக்கீங்கன்னா முக்கியம். ஆன்சர் கரெக்டா இருக்கா கரெக்டா இல்லன்னு முக்கியம் இல்ல. சிந்திக்கிறதுக்கு ஒரு லாஜிக்கலா ரீசன் வைக்கணும். சும்மா ஏ பின்னு போடுவாங்க. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்ப்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சில பேர் என்ன எக்ஸாமுக்கு படிக்க மாட்டாங்க. அங்க போயிட்டு சும்மா ஏ பின்னு போட்டு வருவாங்க. அதனால என்ன யூஸ்? நமக்கு ஆன்சர் நம்ம வந்து படிக்கணும். நம்மளால படிக்க முடியல, ஏதோ ஒர்க் இருக்கும், இல்லைன்னா சம்திங் நம்மளால உடம்பு சரியில்லை, அப்ப படிக்கல, ஏதோ முடியலன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த கொஸ்டினே வாட்ச் பார்த்து லாஜிக்கல திங்க் பண்ணும். அது தப்போ ரைட்டோ, நான் அப்படிதான் நினைப்பேன். தப்போ ரைட்டோ அது ரெண்டாவது பட்சம். பட் லாஜிக்கலா திங்க் பண்ணணும்ல. ஓகே, இப்படி போட்டா இப்படி வரலாம், இதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம அப்படியாவது நம்மளோட பிரெயினை கொஞ்சம் வேக்கப் பண்ணி விடணும். அவரு சும்மா தூங்க விடக்கூடாது அவரோட.
சரிங்களா? ரைட். சரி, இப்போ இங்க வரோம். மூணாவது கொஸ்டின். A scientist covers exactly the bottom half of the convex lens with a black tape. What happens to the image formed on the screen? ஒரு விஞ்ஞானி குவிலென்ஸின், கான்வெக்ஸ் லென்ஸா குவிலென்ஸ், குவிலென்ஸின் கீழ்ப்பகுதியை கருப்பு டேப் கொண்டு மறைக்கிறாய், திரையில் விழும் பிம்பம் என்னவாகும் அப்படின்னு கேட்டுறாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, லாஜிக்கலா திங்க் பண்ணி, இந்த மூணு ஆப்ஷனும் திங்க் பண்ணி பாருங்க, என்ன நடக்கும்? அடிப்பகுதியை கருப்பு டேப் கொண்டு மறைக்கிறாய், என்ன நடக்கும்? எஸ், ஒருத்தருங்க ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க, இன்னொருத்தவங்க ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க, இன்னொருத்தங்க ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. பொருளின் மேல் பாதி மட்டும் தெரியும். இது என்ன ஒரு இடத்துல என்ன யோசிப்போம்னா, கீழ் பாதியில் டேப் ஃபுல்லாக ஒட்டிட்டோம், அதனால மேல் பகுதியும் தெரியும். ஓகே, ஒரு லாஜிக்கலா. ரெண்டாவது, ஒன்லி த பாட்டம் ஹாஃப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் விசிபிள். பாட்டம் மட்டும் தெரியுமா? கீழ்ப்பாதி மட்டும் தெரியுமா? சரி, பார்ப்போமே. மூணாவது, த ஹோல் ஆப்ஜெக்ட் ஸ்டில் விசிபிள் பட் இட் பிகம்ஸ் டிம்மர். முழு பொருளும் தெரியும், ஆனால் வெளிச்சம் குறைந்து மங்களாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா தெரியுது. மூணாவது ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா தெரியுது. எஸ், பார்க்கலாமா? இந்த மூணாவதுக்கு போலாமா? சி, நீங்க சொன்னதுல சிக்கு போலாம். எஸ், கரெக்ட். Light rays from all parts of the object can still pass through the top half of the lens to form the complete image, but with less light energy. அதாவது லென்ஸோட அடிப்பகுதிய நீங்க பிளாக் இதால அடைச்சாலும் உங்களுக்கு வந்து லைட் ரே ஃபுல்லாமே அந்த மேல உள்ள டாப் வழியா போயிரும். அதனால இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, முள் இமேஜும் ஃபுல் இமேஜும். ஆனால் லெஸ் எனர்ஜி தான் வருது, ஏன்னா ஒரு பகுதியா நீங்க அடைச்சனால குறைந்த எனர்ஜியா நீங்க கழிச்சிட்டீங்க. ஸோ பொருளிலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களை மேல் பாதி வழியாக சென்று முழு பிம்பத்தையும் உருவாக்கும், ஆனால் வெளிச்சம் பாதியாக குறையும். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். If you take a glass lens out of the air and submerge into completely inside a swimming pool filled with water, what happens to its bending power? ஒரு கண்ணாடி லென்ஸை காற்றிலிருந்து எடுத்து அப்படியே தண்ணீர் மூழ்கடித்தால் அதன் ஒளியை வளைக்கும் சக்தி என்ன ஆகும்? ஒரு கண்ணாடி லென்ஸை காற்றிலிருந்து எடுத்து அப்படியே தண்ணீருக்குள் மூழ்கடித்தால் அதன் ஒளியை வளைக்கும் சக்தி என்ன ஆகும்? லாஜிக்கல் திங்கிங், டெக்ஸ்ட் புக் திங்கிங் இல்ல, நார்மல் திங்கிங் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்டு சொல்லணும் இல்ல, லாஜிக்கலா திங்க் பண்றது. திங்க் பண்ணுங்க, லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. அந்த லென்ஸை தண்ணிக்குள்ள முக்குனா அதோடைய ஒளியை வளைக்கும் சக்தி கம்மியாகுமா கூடுமா? ஒளியை இன்னும் பலமாக வளைக்கும், ஒளியை குறைவாக வளைக்கும், எனில் கண்ணாடி தண்ணீர் ஒத்த அடர்த்தி கொண்டவை, ஒளியை வளைப்பதே நிறுத்திவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்ட். அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து ஒளியை இன்னும் பலமாக வளைக்கும் அப்படின்னா என்ன நினைப்போம்? சரி, கிளாஸ் ஏதோ கொஞ்சம் பவராக இருக்கும் போது தண்ணிக்குள்ள முக்குனா இன்னும் கொஞ்சம் பவரா லைட்டு போகும்போது அப்படின்னு நினைப்போம். ஒளியை வளைப்பதை நிறுத்திவிடும் அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக்கா நினைப்போம். அப்படிதானே? ஒளியை குறைவாக வளைக்கும் ஏனெனில் கண்ணாடி தண்ணீர் ஒத்த அடர்த்தி கொண்டவை. இது வந்து லாஜிக்கலா சயின்டிபிக்கலா கரெக்ட். ஏன்னா அடர்த்தி விஷயத்துல பார்க்கும்போது வாட்டருக்கும் கிளாஸுக்கும் கிட்டத்தட்ட பக்கத்துல பக்கம் வரும். நீங்க என்ன அந்த வேல்யூலாம் நான் இப்போ சொல்லி தரல, ஏன்னா வேல்யூஸ் வந்து அது வந்து நார்மல் கிளாஸ் மாதிரி ஆயிரும். 1.33 1.45 இருக்கு அந்த வேல்யூலாம். பட் அதை சொன்னா அது இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கும், நார்மல் கிளாஸ் மாதிரி ஆயிரும். பட் இது நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ண போறது. ஆனா
இதை மட்டும் ஞாபகம் எப்பவுமே ஞாபகம். ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அடர்த்திங்கிற விஷயத்துல கண்ணாடியும் தண்ணீரும் வாட்டரும் கிளாஸும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சமமா இருக்கக்கூடிய ஆட்கள். அதனால சமமா இருக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், பென்ஸ் லைக் லெஸ், ஒளியை குறையாக வளைக்கும். இதை போடலாமா? எஸ், கரெக்ட். பாத்தீங்களா? ஸோ இங்கே தான் அதுக்கு உண்டான நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ரெஃப்ராக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மெட்டீரியல்ஸ் கிளாஸ் வித் வாட்டர் அண்ட் ஹேஸ் லெஸ் ஆப்டிக்கல் டிஃபரன்ஸ் தென் கிளாஸ் வித் ஏர். ஒளி விலகல் என்பது இரு ஊடகங்களின் வித்தியாசத்தை பொறுத்தது. காற்று கண்ணாடியை விட தண்ணீர் கண்ணாடிக்கு வித்தியாசம் குறைவு. புரியுதா? இதை நீங்க ஃபர்தரா புக்கெல்லாம் படிக்கும்போது ஒளி விலகல், அப்புறம் அடர்த்தியோட வித்தியாசம், லைட் பெண்டிங் ஆகிறது எல்லாத்தையும் படிப்பீங்க. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்த லென்ஸ்ல உள்ள. இதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த டாபிக் போயிடும். ஸோ நம்ம டாபிக்கை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் வரலாம். இப்போ நீங்க ஏற்கனவே கிளாஸை பத்தி படிச்சிட்டீங்க. இப்போ அடுத்த டாபிக் போலாமா? ஓகே, சூப்பர். ஸோ அடுத்த டாபிக்கு என்னோட ஸ்க்ரீனை இப்போ எகெயின் நான் ஓப்பன் பண்றேன். பாருங்க, வந்துட்டா. இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடியதான். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. இப்போ நம்மளோட அடுத்த கேஸ் ஃபைல் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் இங்க காரோ ஆக்சிடென்ட்டோ வந்து காமிக்காண்டி நான் காமிக்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு மனுஷன் செவுரு காமிச்சிருக்கேன். இந்த செவுருல ஆக்சிடென்ட் ஆகலாம். சரியா? மோதலாம் ஆக்சிடென்ட். சரிங்களா? ஸ்கிரீன்ல நம்ம மூவிங் மேன் நிக்கிறாரா? இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு வீடு, ஒரு மரம் இருக்கு. பாக்குறீங்க. இப்போ இப்போ ஒரு கார் வந்து ஹைவேல ஒரு 60 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல போகுது. அப்படிதானே? ஒரு காரு ஹைவேல நெடுஞ்சாலையில 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வேகத்துல போகுது. இன்னொரு காரு அதே 60 கிலோமீட்டர் பர் வேகத்துல ஒரு வளைவுல திரும்புது. ரெண்டு காரோடைய ஸ்பீடோமீட்டர், அதுல அந்த எல்லா கார்லயும் ஸ்பீடோமீட்டர் இருக்கும், பார்த்துப்பீங்க. ஸ்பீடை காமிட்டோம், அதான் ஸ்பீடோமீட்டர். ரெண்டு கார்லயும் ஸ்பீடோமீட்டர் 60 தான் காட்டுது. ஆனா இந்த ரெண்டு கார்ல ஒரு காரு விபத்துக்குள்ளாகும். விபத்துக்குள்ளாக அதிக சான்ஸ் இருக்கு. எந்த கார்? வளைவுல யூட்டர்ன்ல, ஷார்ப் யூட்டர்ன்ல போறக்கூடிய காரா, இல்ல ஹைவேல போகக்கூடிய காரா? எந்த காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்கு? எஸ், கரெக்ட். யூட்டன் யூட்டர்ன்ல போகக்கூடிய காரெல்லாம். ஏன்னா யூட்டர்னாலே நீங்க ஸ்பீடை குறைச்சி மெதுவான ஸ்பீட்ல போகணும். அந்த இடத்துல 60 கிலோமீட்டர் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஏத்தாப்புல வரவும் வண்டி இருக்கு, பிளஸ் நீங்க அந்த டேர்னிங்ல சரியா திரும்ப முடியாது. ஏன்னா கார் அந்த ஸ்பீட்ல போகும். நீங்க அதை பத்திலாம் ஃபோர்ஸ், மோஷன், இனர்சியாலாம் 10th படிப்பீங்க. அதுல வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, கார் வந்து அதிகப்படியான விபத்துக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு. அப்போ வளைவுல திரும்புற கார் தான் ஸ்கிட் ஆகும். அப்படிதானே? வலிக்கு விழுந்துரும். ஓகேவா? ஏன்னா ஸ்பீடு தான் ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அதுல சில ஹைடன் வேரியபிள் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ சிமுலேஷன்லயும் பார்க்க போறோம். இதுல நான் வெலாசிட்டி வெக்டார்னு இருக்கலாம், இதை ஆன் பண்றேன். நீங்களே அந்த இதை பாருங்க, அம்புக்குறி வருவாங்க. இப்போ ஆன் பண்ணும்போது அம்புக்குறி வரும். நான் ஆன் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர், ஒரு இந்த ஒரு ஆரஞ்சு கலர், ரெட் கலர், அது ஒருத்தர் வராரா, வெலாசிட்டி வெக்டார் போட்டிருக்கோம். சரியா? ரைட். இப்போ வந்து நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். வெலாசிட்டி வெக்டார் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ வெறும் ஸ்பீடுக்கு டைரக்ஷன் கிடையாது. நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், வெறும் ஸ்பீடுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஆனா ஸ்பீடு கூட டைரக்ஷன், திசை சேர்ந்தா அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி. அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி, திசை வேகம். தமிழ்ல படிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க எல்லா கிரேட்ஸும் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். 9th கிரேடு இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். என்னன்னா டைரக்ஷன் சேர்ந்ததுன்னா திசை வேகம் அப்படின்னு தெரியும். வேகத்து கூட திசை சேர்ந்தா அதுக்கு பேர் வெலாசிட்டின்னு தெரியும். காரு வளைவுல திரும்பும் போது ஸ்பீடு மாறினாலும் மாறாட்டாலும் அதோட டைரக்ஷன் மாறும்.
அப்படித்தானே? மாறுதா? வளைவுல திரும்ப பாருங்க. அப்ப டைரக்ஷன் மாறினா வெலாசிட்டி மாறும்னு அர்த்தம். இயற்பியல்ல வெலாசிட்டி மாறினா ஆக்ஷன் நடக்க சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வெலாசிட்டி மாறினா ஆக்ஷன் ஆக சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ இப்போ இதுல நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா, இப்ப பாருங்க நான் ஆன் பண்ணிவிட பொசிஷன் இப்போ வெலாசிட்டி ஒரு 3ன்னு வச்சுக்கிறேன். 3 வச்சு செட் பண்ணிட்டு ஆன் பண்றேன். நீங்களே பாருங்க. ரொம்ப ஸ்பீடா போறாரு பாருங்க. போய் மோதிட்டார். நீங்க சவுண்டா கூட ஆன் பண்றேன். இப்ப திருப்பி பாருங்க. பாருங்க இப்ப சவுண்ட் கேட்கும் பாருங்க. இடிக்கிற சவுண்ட் கேட்கும். பாத்தீங்களா? மோதிட்டாரு. இதெல்லாம் நடக்கும். ஏன் நான் மோதினாரு? ஏன்னா வெலாசிட்டி பாருங்க. நான் 3 மீட்டர் பர் செகண்ட் வச்சேன். ஒவ்வொரு செகண்டும் 3 மீட்டரா போயிட்டே இருக்காரு. பிரேக் போடுறதுக்கு வழி இல்ல. பிரேக் போட்டாரா? பிரேக் போட்டாரா? பிரேக் போடல. பிரேக் போடலன்னா அப்படிதான் போய் மோதுவாரு. அப்ப பிரேக் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல இப்போ சவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, அது ஒரு மட்டும் இடிக்கிறதுக்கு சவுண்ட் உங்களுக்கு தெரியக்காண்டி தான் இது பண்ணேன். இப்போ ஆன் பண்றேன். ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன்னா இந்த வெலாசிட்டில -3ன்னு கொடுக்குறேன். ஏற்கனவே +3 கொடுத்தா இப்போ -3 கொடுக்குறேன். என்ன நடக்கும் நீங்களே பாருங்க. பாருங்க ரிவர்ஸ்ல போயிட்டாரு. நம்ம மோதிரம் இப்ப ரெண்டாவது விஷயம். ஆனா நான் மைனஸ்ல கொடுத்தா ரிவர்ஸ்ல போயிட்டாரா? ஏன்? ஏன்னா வெலாசிட்டி டைரக்ஷன் உண்டுன்னு சொன்னேன். திசை உண்டுன்னு சொன்னேன். அந்த திசையை நான் மாத்திட்டேன். நம்ம பிசிக்ஸ்ல பிளஸ் மைனஸ்லாம் திசையை டினோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸை கொடுத்த உடனே உங்களுக்கு வேற டைரக்ஷன்ல போயிட்டார். அங்கேயும் போய் மோதுவார். எப்படி அங்கேயும் ஸ்டாப் பண்ணலாம்னா மோதிவார். மோதிட்டாரா? புரியுதா? இப்போ அதே நேரத்தில் இப்போ பாருங்க, இங்க திருப்பி 0 கொண்டு வந்துடுறேன். இங்க வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கிட்டு போறாரா? போயிட்டோன்னே திருப்பி 0 வச்சுட்டேன். அப்படி நின்ட்டார். அப்படிதானே? 0 வச்சுட்டா நின்ட்டார். என்ன பிரேக் போட்டேன்னு அர்த்தம். அவர் நடந்து போறாரு. நான் நடந்து போகும்போது என்ன பண்றேன்? அவர் 3 மீட்டர் அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டு இருக்காரு. 1.5 அப்படிங்கிறதுல போயிட்டு இருக்காரு. நான் திடீர்னு என்ன பண்றேன்னா 0 வச்சுட்டேன். பிரேக் போட்டாச்சு. எஸ், பாத்தீங்களா? ஸோ வெலாசிட்டி நான் வண்டியை 0 கொண்டு வந்தேன். வண்டி பிரேக் ஆயிடுச்சு. இப்போ ரிவர்ஸ்ல போனா உங்களுக்கு தெரியும். மைனஸ் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போவார். இது கிளியர் ஆயிட்டா எல்லாருக்கும்? இந்த மூவிங் மேன் இது புரியுதா? இதனாலதான் நமக்கு வந்து நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஆக்சிடென்ட் ஆகுது, வெலாசிட்டி குறைக்காம ரொம்ப ஸ்பீட்ல போறாங்க, வளைவுல ரொம்ப ஸ்பீடா போறாங்க. பிரேக் போடுறோம்னா நம்ம வந்து அந்த வெலாசிட்டியை 0 பண்றோம். இதுல பொசிஷன் போடுறது டிஸ்டன்ஸ். அது நம்ம எந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கலாம். ஏன்னா இப்போ காலையில் நீங்க சைக்கிள் எடுக்கிறீங்க. வீட்டுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல சைக்கிள் எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திருப்பீங்க. அந்த 10 நிமிஷம் நீங்க ரொம்ப ஸ்பீடா அழுத்திருப்பீங்க. பிரேக் போட்டு நிற்பீங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட பேசிருப்பீங்க, தண்ணி குடிப்பீங்க, அப்படி நிற்பீங்க. அப்ப அதான் பிரேக். அந்த இடத்துல பிரேக் போட்டு நிக்கிறீங்க. ஸோ வெலாசிட்டி அந்த இடத்துல 0. ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் பொசிஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. ஓகேவா? ரைட், சூப்பர். இப்போ இதை நம்ம படிச்சாச்சு. பட் இன்னும் டிஸ்கஷனுக்கு நான் அந்த கொஸ்டின் காமிக்கிறேன். அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னும் நீ ஏன்னா அதுல நம்ம கத்துக்கிட போறோம். ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டா? இப்போ பாருங்க, இதுல பாருங்க, கார் போகுது பாருங்க. வெலாசிட்டி அப்படின்னா ஸ்பீடு பிளஸ் டைரக்ஷன். இது இப்பதான் நான் சொன்னேன். திசை வேகம் வேகம் பிளஸ் திசை. சரியா? Two cars driving at exactly 60 km/h. Car A is going on a straight on a highway, and car B spinning on a circular merry-go-round track. Do they have the same speed and velocity? முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்கேன். அதாவது ஹைவேல 60 km/h தான் போறாரு. புரியுதா? அதெல்லாம் போறாரு. கார் பி வந்து பாத்தீங்கன்னா மேரிகோ ரவுண்ட், அதாவது சுத்தி சுத்தி வருவாங்களா? நம்ம பொருட்காட்சிலாம் பார்த்துருப்போம். மேரிகோ ரவுண்டு ஒரே இடத்துல ஒரு சுத்தி சுத்தி வரும். அந்த மாதிரி சர்க்குலர் ரோட்ல போறாரு. டூ தே ஹாவ் எ சேம் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறேன்.
2 கார்கள் 60 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் செல்கின்றன. கார் ஏ நேராக செல்கிறது, கார் பி வட்டப்பாதையில் செல்கிறது, சுற்றுகிறது. இரண்டுக்கும் வேகம், திசை வேகம் சமமா மாறுமா? நல்ல கொஸ்டின், யோசிச்சு பாருங்க. ரெண்டுத்துக்கும் வேகம் சேமா இருக்குமா, வெலாசிட்டி சேமா இருக்குமா? இல்ல ரெண்டுத்துக்கும் வேகம் சேம், ஆனா வெலாசிட்டி மாறுமா? ஏன்னா கார் வந்து தன்னுடைய திசையை மாற்றிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல மூணாவது, சமமான அதாவது டிஃப்ரெண்டான ஸ்பீடு, சேம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். எது வரும்? எது வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? எது வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டுபிடிச்சிங்களா? எஸ், ஆப்ஷன் பி கரெக்ட். நிறைய பேர் ஆப்ஷன் பி சொல்லியிருந்தீங்க. வெரி குட், நல்லா யோசிச்சிருக்கீங்க. அதாவது ஸ்பீடு ரெண்டு பேருக்கும் ஒன்று தான், 60 60 தான் காமிக்கும். ஆனா ஒருத்தர் வந்து டைரக்ஷன் மாத்திட்டே இருக்காரு. மாத்திட்டே இருந்தா பாத்தீங்களா? நிறைய பேர் கார் பி உடைய அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறத கரெக்டா கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால அவரோட திசைவேகம் மாறும், அவருடைய திசைவேகம் மாறும். So velocity is speed with direction. Since car B is standing, its direction and velocity changes consistently, increasing accident risk. அப்படிதானே? திசைவேகம் என்பது திசையுடன் கூடிய வேகம். கார் பி திரும்புவதால் அந்த திசைவேகம் மாறிக்கொண்டே இருக்கும், விபத்து வாய்ப்பும் கூடும். இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த கொஸ்டின் மூலமா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். இதை சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A computer simulation shows a man stopping instantly. நான் முன்னாடி காமிச்சோம்னா அதுதான் 0.0 seconds when he hits the brakes. Why is this impossible in real life? சிமுலேஷன்ல நான் பிரேக் அடிச்ச காமிச்சேன். மனிதன் வந்து 0.0 வினாடியில் அப்படியே நிற்கிறான். நின்னதை பார்த்தீங்க. சீரம் கொடுத்தா நின்ன. நிஜ வாழ்க்கையில் இது ஏன் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம பைக்ல போறோம், டக்குன்னு பிரேக் அடிச்சோன்னா அந்த அந்த செகண்ட்ல நிக்காது. அதுதான் அர்த்தம். அந்த இடத்துல அப்படி நிக்காது, கொஞ்சம் அப்படியே போயிட்டு நிக்கும். நிஜ வாழ்க்கை நம்ம சிமுலேஷன் கொஞ்சம் வேறதான். ஏன் நிக்கும்? ஏன் எப்படி? நிஜ ரோடுகளில் உராய்வே இருக்காதா? மனித மூளைக்கு யோசிக்க ரியாக்ஷன் டைம் வேணும், டயர்கள் சறுக்க தூரம் வேணும். நிஜ பிரேக்குகள் சிமுலேஷன் பிரேக்குகளோட பலவீனமானவை. ரியல் பிரேக்ஸ் ஆர் வீக்கர் தென் சிமுலேஷன் பிரேக் அப்படின்னு கேட்குறாங்க. அது கிடையாது. சரியா? ஓகே. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அதாவது ரியல் வேர்ல்ட் பிசிக்ஸ் இன்வால்வ்ஸ் ஹியூமன் ரியாக்ஷன், டிலேஸ் அண்ட் மொமெண்டம் விச் requires ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். நிஜ உலகில் மனித மூளை பிரேக் மிதிக்க எடுக்கும் நேரமும் வண்டியின் உந்தமும் நிறுத்த கூடுதல் தூரத்தை கேட்கும். அதான் காரணம். சரிங்களா? நம்ம ரியல் லைஃப்ல ரியல் வேர்ல்ட்ல நம்ம பிரெயின் வந்து பிரேக்கை போடுறா அப்படின்னு சொல்லுதுல, அந்த பிரேக் மிதிக்க எடுக்கும் நேரமும் வண்டி ஆல்ரெடி அவர் ஸ்பீட்லாம் போயிட்டு இருக்காரு. அப்படிதானே? அதான் வண்டிக்கு உந்தம் இருக்கும், மூமெண்டா இருக்கும். அந்த மூமெண்டத்தை நிறுத்தணும். உடனே எல்லாம் நிறுத்த முடியாது. ஏன்னா அவர் கொஞ்சம் வெலாசிட்டி போயிட்டே இருக்கு. அப்படி அந்த நிறுத்தணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நின்றோம். ஸோ அந்த டைம்னால தான் காரணம், தவிர இந்த ஸ்பீடு சிமுலேஷன்ல ஸ்பீடு காரணம் இல்லை, ரோடுல உராய்வே இருக்கு, அதெல்லாம் காரணம் இல்லை. இந்த ரெண்டாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. மூணாவது போலாமா? If the velocity meter on a rocket dashboard reach 100 km per hour, what is the negative? அதில் மைனஸ் போட்டுக்கன்னா அதான் நெகட்டிவ் சைன். மீன் ஒரு ராக்கெட்டின் மீட்டர் பலகையில் திசைவேகம் -100 km by மணி என காட்டினால் அதை மைனஸ் குறின்னு அர்த்தம் என்ன? நான் ஆல்ரெடி இதை அனிமேஷன்ல காமிச்சேன், நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. மைனஸ் சைன் போட்டு காமிச்சேன். மைனஸ் சைன் போட்டா என்ன நடந்தது சொல்லுங்க பாபு. 3 போட்டு -3 போட்டேன், என்ன நடந்தது?
3 மட்டும் -3 மட்டும் என்ன நடந்தது? வெரி குட். அதோடைய டைரக்ஷனை மாத்தணும்னு சொல்றீங்க. வெரி குட். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். ராக்கெட் 100 கிலோமீட்டர் வேகத்தான் செல்லும், ஆனா ஆப்போசிட் செல்லும். வெரி குட். இதை நம்ம பார்த்தோம். நான் 3 மீட்டர்னு போட்டு காமிச்சேன். 3 மீட்டர் செகண்ட் போட்டா அவர் ஆள் போயிட்டே இருந்தாரு. -3 போட்டோன்னா ரிவர்ஸ் தான் போனாரு. அதே 3 தான். இப்ப இங்கேயும் நம்ம 100, அதே 100 தான். ஆனா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போகுது. வெரி குட். அடுத்த கொஸ்டின். A small car and a heavy school bus are both traveling at plus 50 km per hour. If both drivers hit the brakes at the exact same millisecond, which will take longer to stop? நல்ல ஒரு கொஸ்டின். ஒரு குட்டி காரும் ஒரு பெரிய ஸ்கூல் பஸ்ஸும் பிளஸ் 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றன. ஒரே மில்லி செகண்ட், ரெண்டு பேரும் எக்ஸாக்டா ஒரே மில்லி செகண்ட் பிரேக் அடிக்கிறாங்க. எது நிற்க அதிக வேக நேரம் எடுக்கும்? இதை நீங்க ரியல் லைஃப் இந்த எக்ஸாம்ல பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரு கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி கேசஸ் தான் யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்ன வரும்? இதுக்கு என்ன வரும்? இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிங்களா? குட்டி கார் தான் நிப்பாடுமா? ஏனெனில் அது எடை குறைவா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸ்கூல் பஸ் ஏனெனில் அதிக நிறை அதிக உந்தத்தை உருவாக்கும். இது நல்ல லாஜிக்கலா திங்க் பண்ணிக்கங்க. வெரி குட். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம பிரெயின் பிரேக் போடுன்னு சொல்றக்கூடிய நேரமும் அந்த காருக்கு உண்டான உந்தம் நிறுத்தக்கூடிய நேரமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இரண்டும் ஒரே சென்டிமீட்டர் நின்றணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ மூணாவது ஆப்ஷன் நீங்க வெளியே எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டுக்கும் ரெண்டாவதுக்கும் ஓரளவுக்கு கம்பேரிசன் போடலாம். ஆனா எடை குறைவுனால அது டக்கு நின்றுமா அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு லாஜிக்கலா நீங்க யோசிச்சது கரெக்ட். வெரி குட். பட் சயின்டிபிக் ரீதியா ஹையர் மாசு ஹையர் மூமெண்டம். அடுதானே? அடுதானே? ஹையர் மாசு ஹையர் மூமெண்டம், அதிக எடை அதிக உந்தம். அப்போ அவர் தான் என்ன ஆவார்னா கரெக்ட். அண்ட் லாங்கர் ஸ்டாப், கொஞ்சம் அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கிட்டு நிப்பாரு. புரியுதா? மில்லிசெகண்ட் பிரேக் எடுத்தா எது நிற்க அதிக நேரம் எடுக்குன்னா இந்த பஸ்ஸை சொல்றாங்க. உந்தம் ஈக்குவல் டு நிறை இன்று திசைவேகம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஹையர் மாஸ் மீன்ஸ் பஸ் ஹேஸ் எ ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்டாப்பிங் இனர்ஷியா. பஸ்ஸின் அதிக நிறை காரணமாக அதை நிறுத்த அதிக விசையும் தூரமும் தேவைப்படும். இது கிளியராடா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, டன். சூப்பர். இப்போ நம்ம இந்த டாபிக் முடிஞ்சது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல உங்களுக்கு வந்து இதை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது என்னது? எவாப்ரேஷன், அதாவது ஆவியாதல் படிச்சிருப்பீங்க. எஸ், இதான் நம்ம மூணாவது கேஸ் ஃபைல். வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இதை கிளிக் பண்ணா லிக்யூட் அப்படின்னு எடுத்தா நான் வந்து வாட்டர் அப்படின்னு எடுத்துன்னு வாட்டர். அடுன ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க வாட்டர் மாலிகுல் எல்லாமே சேர்ந்து இப்படி உட்காந்துருக்கு. இப்போ நான் கீழே இருக்க பக்கெட்ல நெருப்பை ஆன் பண்றேன், ஹீட் பண்றேன். இந்த பாருங்க என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்க. என்ன நடக்குது? எல்லாருமே ரொம்ப ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிட்டாரு, பிரிய ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டா?
எல்லாமே வேகமா ஓடுது, ஆவியா பறக்குது. பாருங்க, நல்லா புரிஞ்சுதா? சோ நான் நெருப்ப கூட்ட கூட்ட உள்ள இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு எல்லாருக்குமே எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சோடனே பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி நான் பாத்திரத்தை ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணியிருந்தா நேரம் வெளியில போயிருப்பாங்க. ஸோ பயங்கரமா டான்ஸ் ஆடி பாத்திரத்தை விட்டு வெளியில பறந்து ஓட ட்ரை பண்ணுது. இதற்கு பேர் தான் ஆவியாதல், எவாப்ரேஷன். இதற்கு பேர் தான் ஆவியாதல், எவாப்ரேஷன். இது கிளியர் ஆயிட்டா? இது நார்மலா நடக்கிறது. ஆனா இப்ப என்ன ட்விஸ்ட்னா, நம்ம வீட்டுக்குள்ள தரையில தண்ணி கொட்டிடுச்சு. அங்க எந்த நெருப்பும் வைக்கல, வெயிலும் இல்ல. ஆனா ஃபேன் காத்துல அந்த தண்ணி எப்படி காணாம போகுது? ஹீட் இல்லாமயும் தண்ணி ஆவி ஆகுமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இதை நீங்க எல்லாருமே வீட்டுல பாத்துப்பீங்க, ஆனா யோசிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நான் சொல்லிட்டேன், வாட்டர் வந்து ஹீட் பண்ணா ஆவியாയി போகும்பா நான் சொல்லிட்டேன். பட் வீட்டுல தரையில தண்ணி கொட்டியிருக்கு. உடனே நெருப்பு எடுத்துட்டு போடுவீங்களா? இல்ல. ஃபேனை போடுவீங்க. சன் லைட் உள்ள வரட்டும் ஃபேனை போடுவீங்க. அந்த இடத்துல மட்டும் எப்படி அது எவாபரேட் ஆனுச்சு? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல மட்டும் எவாபரேட் எப்படி ஆனுச்சு? யாராவது ஆன்சர் சொல்லாமே. ஓகே, ஐடியா இல்லையா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியோடைய, வாட்டரோடைய மேல் லேயர்ல, டாப் லேயர், அது சர்ஃபேஸ்மாங்கல்ல, அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு எப்பவுமே வெளியில ஓடணும் ஆசை எப்பவுமே இருக்கும். வாட்டர்ல நீங்க பார்க்கும்போது, வாட்டர்ல அந்த சர்ஃபேஸ்ல எப்பெல்லாம் ஒரு டம்ளர்ல ஊற்றி வைக்கீங்களோ, இல்லைன்னா தரையில ஊத்துறீங்களோ, அதுல சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்களும் எப்பவுமே வெளியில போகணும்னு ஆசையா இருக்கும். டக்குன்னு எஸ்கேப் ஆகி போகணும்னு ஆசையா இருக்கும். அப்ப ஃபேன் காத்து அடிக்கும் போது அந்த காத்து மேல, அந்த காத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அந்த மேல அந்த சர்ஃபேஸ் வாட்டர் மாலிகுல் மேல, அது மேல போய் மோதுது. அந்த ஏர் நம்ம ஃபேன் போடுறதுனால அந்த காத்து வந்து அந்த யார் மேல மோதுறாங்க? நான் சொல்றேன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த வாட்டரோட சர்ஃபேஸ்ல, பரப்புல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் மேல போய் மோதுறாங்க. மோதினா எனர்ஜியை கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் நடக்கும். அதுக்கு மேல எனர்ஜியை கொடுப்பாங்க. எனர்ஜியை கொடுத்து, இன்னும் சொல்ல போனா அது அப்படியே காத்தோட கூட்டிகிட்டே போயிடும். இதான் அப்படி சொல்லுவாங்க. எனர்ஜி கொடுத்து அப்படியே காத்தோடய கூட்டிட்டு போயிடும் அந்த மாலிகுல்ஸ. யாரோட மாலிகுல்ஸ? அந்த வாட்டரோட மாலிகுல்ஸ. அதனாலதான் அந்த இடத்துல ஆவியாதல் கொஞ்ச நேரத்துல காஞ்சு போயிருது. அப்படிதான், தண்ணி கொஞ்ச நேரத்துல காஞ்சு போயிருதா? அப்ப அந்த இடத்துல எவாபரேஷன் நடந்திருக்கு, ஆவியாதல் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல கொதிக்கவா? தண்ணி கொதிச்சதா? இல்லையே, கொதிக்கவே இல்லை. அப்படிதானே? சர்ஃபேஸ்ல உள்ள மாலிகுல்ஸ் மட்டும் காத்து மூலயமா, அந்த ஏர் மூலயமா எனர்ஜி வந்து அது கூடவே போயிருது. ஸோ அவருக்கு அந்த எனர்ஜி கிடைச்சாலே போதும். அந்த எனர்ஜி, அந்த கம்மியான எனர்ஜி கிடைச்சாலே போதும். கிடைச்ச உடனே அவரு போயிருந்தாரு. இதுதான் இந்த இடத்துல நீங்க திங்க் பண்ண வேண்டியது. நம்ம நார்மலான கிளாஸ்ல இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியாத இதை பத்தி நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். எனர்ஜி கிடைக்கி, அதுக்கப்புறம் சாலிடு லிக்விடா மாறுது, லிக்விடு கேஸா மாறுது, அதை கூல் பண்ணா ஸ்பீடு குறையுது. இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். அப்படின்னா இதை கூல் பண்ணிவாங்க, அது ஸ்பீடு அப்படியே குறையும். ரொம்ப நேரம் நீங்க வச்சீங்கன்னா ஸ்பீடு குறையும். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே அப்படியே ஒரே இடத்துல எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒரு இடத்துல வந்து அப்படியே உட்காந்துடுவாங்க. இது ரொம்ப நேரம் எடுக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீட் கொடுத்துருக்கனால. இப்பவுமே பாருங்க, எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்காங்க. இன்னும் போக 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 எல்லாருமே ஒரு இடத்துல வந்து உட்காருவாங்க. இது நார்மல் கிளாஸ் நம்ம பார்க்க வேண்டியது, படிக்க வேண்டியது. ஆனா நாம கிரிட்டிக்கல் திங்கிங்ல என்ன யோசிக்க போறோம்னா, ஏன் கொதிக்கிறதுக்கு இப்படி யூஸ் ஆகும்போது ஏன் தரையில உள்ள தண்ணி கொதிக்கிறதுக்கு இல்லாம எப்படி ஆவியானுச்சு அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்கலா நம்ம யோசிக்க போறோம். இப்ப இது புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இப்ப இதுக்கு ரிலேட் ஆன ஒரு 4 ஒன் வேர்டை நம்ம வழக்கம் போல அந்த ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது இதுல நீங்க இது போக எக்ஸ்ட்ரா கொஸ்டினை அதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். யூ ஸ்பில் வாட்டர் அண்ட் ஃப்ளோர் இன்சைட் ரூம் வித் நோ சன்லைட். இதான் முன்னாடி சொன்னதான். எ சீலிங் ஃபேன் இஸ் ப்ளோயிங் ஓவர் இட், வில் இட் எவாபரேட்? நான் சொன்னதான், பட் நீங்க இப்ப ஆன்சர் சொல்ல போறீங்க.
வெயிலே இல்லாத ஒரு அறைக்குள் தரையில் தண்ணி கொட்டி விடுகிறது, மேலே ஃபேன் ஓடுகிறது, அது ஆவியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, ஆவியாகாதா? எஸ், ஆவியாகுமா? நோ, பிகாம்ஸ் ரூம் இஸ் கோல்டு. ஏனெனில் அறை குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சலாமா? எஸ், வெரி குட். இப்பதான் சொன்னதுனால கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. விண்ட் வந்து என்ன பண்ணும்னா ரிமூவ் எனர்ஜெட்டிக் சர்ஃபேஸ் மாலிகுல்ஸ். அப்படிதானே? ஸோ பிகாஸ் விண்ட் நாக்ஸ் த எனர்ஜெட்டிக் சர்ஃபேஸ் மாலிகுல் ஃப்ரீ. அவ்வளவுதான். Evaporation is a surface phenomenon. Moving air gives kinetic energy to surface molecules to escape without boiling. ஆவியாதல் என்பது திரவத்தின் மேற்பகுதியில் நடப்பது. ஃபேன் காற்று மேல் லேயர், அந்த டாப் லேயர்ல இருக்கிற மாலிகுல்ஸ் மூலக்கூறுகளுக்கு எனர்ஜி கொடுத்து ஆவியாக்கி விடும். ரெண்டாவது கொஸ்டின். If you put water in the wide flat plate and the same amount of water in the narrow deep glass under the same fan, which evaporate faster? இது அடுத்த ஒரு கிரிட்டிக்கலான நல்ல ஒரு கொஸ்டின். ஒரே அளவு தண்ணி எடுக்கீங்க, 1 லிட்டரோ 2 லிட்டரோ ஒரே அளவா தண்ணி எடுக்கிறீங்க. ஒன்னு வந்து அகலமான தட்டுல ஊத்தி வைக்கிறீங்க, இன்னொன்னு குறுகலான கிளாஸ்ல ஊத்தி வைக்கிறீங்க. ஃபேனுக்கு அடியில் வைக்கீங்க. எது சீக்கிரம் ஆவியாகும்? யோசிச்சு பாருங்க, எது சீக்கிரம் ஆவியாகும்? எது சீக்கிரம் ஆவியாகும்? எஸ், கரெக்ட். அகலமான தட்டுல உள்ள தண்ணீர். அப்படிதானே? the water in the wide flat plate. Good. Evaporation increases when the surface area is larger, allowing more molecules to face the air at once. பரப்பளவு அதிகமாக இருக்கும்போது அதிக மூலக்கூறுகள் ஒரே நேரத்தில் கேஸாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். இப்போ முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க ஒரு குறுகலான டம்ளார்ல எடுக்கும் போது உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ரொம்ப கம்மி தான், பரப்பு ரொம்ப கம்மி தான். அகலமான தட்டுல நிறைய சர்ஃபேஸ், பெரிய பரப்பு கிடைக்கி. அதனால நிறைய மூலக்கூறுகள் அந்த இடத்துல இருக்கு. அதனால ஃபேன் காத்து நிறைய மாலிகுல ஆவியாக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் தான் என்ன ஆவாரு? சீக்கிரமா ஆவியாரு. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கிரிட்டிக்கல் கொஸ்டின். ஓகே. மூணாவது. Why do you feel cold when you sit directly under a fan while sweating after running? இது நிறைய பேர் ஃபீல் பண்ணிப்போம். ஓடிவிட்டு வந்து வேர்வையோடு ஃபேன் அடியில் உட்காரும் போது ஏன் ஜிலு ஜிலு வென்று குளிர்ச்சியாக உணர்கிறது? உங்களுக்கு புரிய மாதிரி தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரியா? நம்ம வந்து டெக்ஸ்ட் புக் மாதிரி கொஸ்டின் எடுக்கல, உங்களுக்கு புரியற மாதிரி தான் கேட்டிருக்கேன். ஃபேன் ஜெனரேட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டர் கோல்ட் ஏர். அது கண்டிப்பா இல்ல. அப்படிதானே? ஃபேன் பிரிட்ஜ் போல குளிர்ந்த காற்றை தருமா? ஆப்ஷன் பி. எவாபரேட்டிங் ஸ்வீட் ஸ்டீல்ஸ் ஹீட்ஸ் எனர்ஜி டைரக்ட்லி ஃப்ரம் யுவர் ஸ்கின். வேர்வை ஆவியாகும் போது உங்கள் தோலில் உள்ள வெப்பத்தை உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறது. இதை படிக்கும் போது ஓகே, இது ஒரு கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. மூணாவது. ரன்னிங் சேஞ்சஸ் யுவர் பாடி இன்டர்னல் தெர்மோமீட்டர். ஓடுவதால் உங்கள் உடலின் தெர்மோமீட்டர் மாறுகிறது. இது அந்த அளவுக்கு பெருசா தெரியல. பார்ப்போம், நீங்க சொல்லுங்க பார்ப்போம். குட், கரெக்ட். ஆக்சுவலி என்னது? ஆப்ஷன் பி அப்படிங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தானே? எஸ், கரெக்ட். அதாவது எவாபரேஷன் இன் த கூலிங் ப்ராசஸ். The water molecule take their latent heat from your body to turn into gas, cooling you down. ஆவியாதல் ஒரு குளிருக்கு நிகழ்வு. வேர்வை ஆவியாக உங்கள் உடலில் உள்ள வெப்பத்தை எடுத்துக்கொள்வதால் உடல் குளிர். அவ்வளவுதான். குளிர்ச்சிங்கிறது வெப்பத்தை எடுக்கிறது தான். நம்ம ஃப்ரிட்ஜில் தான் நடக்குது. குளிர்ச்சிங்கிறது அந்த வெப்பத்தை எடுக்குது. ஸோ நம்ம உடம்புல உள்ள வெப்பத்தை எடுக்கு. ஏன்? அந்த வேர்வை வந்து ஆவியாக மாற. ஏன்னா ஆவியாதல்ங்கிறது ஒரு குளிருக்கு நிகழ்வு தானே. அதனால உங்க உடம்புல இருந்து வெப்பம் வெளியேறுவதால் உங்களுக்கு
கூல் அப்படி ஒரு ஜிலு ஜிலுன்னு குளிர்ச்சியா நீங்க ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னா இதோடைய ஆன்சர். இது புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன்னைக்கு இது போதும். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ்ல இன்னைக்கு வெலாசிட்டி, திசைவேகம், எவாபரேஷன் ஆவியாதல், அப்புறம் இந்த மூவிங் மேன், அப்புறம் லைட் லென்சஸ் பத்திலாம் பார்த்தோம். மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம் நீங்க இப்போ. ஸோ சாதாரணமாக திங்க் பண்ணாம டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுங்க. ஸோ எதுவும் டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் என்ன? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.